வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு வணக்கம் ஐரோப்பா நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். சந்தோஷமாக இருக்கிறது. இன்றைய காலை பொழுது உங்கள் யாவருக்கும் இன்றைய நாள் அனைவருக்கும் ஒரு நல்ல பொழுதாக இருக்கட்டும் என்று வாழ்த்துகிறோம். வணக்கம் கார்த்திகா. வணக்கம் நேயர்களே. வணக்கம் தினேஷ். இன்றைய முதலில் வளமையாக பார்க்கின்ற இலங்கையிலிருந்து வெளிவந்திருக்கின்ற பத்திரிகையுடைய பக்கங்களை பார்க்க இருக்கிறோம். அதில் முதலில் வீரகேசரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாக சென்னையில் நடிகர் சங்கம் உண்ணாவிரத போராட்டம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழக சட்டசபையில் நிறைவேற்றிய தீர்மானத்தை இந்திய மத்திய அரசு ஏற்க வேண்டும் என்று கோரிக்கை. அதேபோல இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது. அல் ஜிஹாத் இயக்கத்துடன் முஸ்லிம்களுக்கு தொடர்பு, மதமாற்றங்களை தடுக்கும் வகையில் சட்டங்களை அமுல்படுத்துமாறு தேசிய சங்க சம்மேளனம் அமைச்சர் வாசுதேவ நாணயக்காரவிடம் கோரிக்கை என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. முஸ்லிம் மக்கள் மீதான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இப்படியான செய்திகள். அது மட்டுமல்லாமல் அமைச்சரவையில் இருக்கின்ற வாசுதேவ நாணயக்கார அவர்கள் கூட இது குறித்து முஸ்லிம்களுக்கு சார்பான கருத்தினை வெளியிட்டதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக பௌத்த சம்மேளனங்கள் தொடர்ச்சியாக வாசுதேவ நாணயக்கார மீதும் அழுத்தங்களை பிரயோகித்து வருகின்றதன் அடிப்படையில் இந்த செய்திகள் வெளியாக கொண்டிருக்கிறது. பள்ளிவாசல்களில் இடம்பெறும் பிரசங்கங்களை அவதானிக்க வேண்டும் என்றும் பாதுகாப்பு செயலாளருக்கு அறிவுறுத்தல் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. மற்றும் ஒரு செய்தி வீரகேசரியில் இலங்கை தமிழர்களுக்காக மாணவர்கள் இன்று முதல் மௌன புரட்சி போராட்டம் சென்னையில் ஆரம்பம். தமிழ் ஈழத்தை அங்கீகரிக்க வேண்டும் என வலியுறுத்தல் என்று. அதேபோல இன்னும் அடுத்து ஒரு செய்தியை பார்க்க இருக்கிறோம். அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் பலர் என்னுடன் தொடர்பு கொள்கின்றனர், விரைவில் ஆட்சி மாறும் என்கின்றார் சரத் பொன்சேகா என்று ஒரு செய்தி காணப்படுகிறது. ஜனநாயக கட்சியை பதிவு செய்த பின்னர் நடத்திய ஊடகவியலாளர் மாநாட்டில் இந்த தகவல் வெளியிடப்பட்டிருப்பதாக வந்திருக்கிறது. இது குறித்த செய்திகளை நீங்கள் தீபம் தொலைக்காட்சியினுடைய செய்திகளிலும் பார்த்திருந்தீர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது சுடர் ஒளி பத்திரிகையுடைய பக்கத்துக்கு நாங்கள் உங்களை அழைத்து செல்ல காத்திருக்கிறோம். முதலில் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். பிரதான தலைப்பு செய்தியாக ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாக திரையுலகம் உண்ணாவிரதம், முக்கிய பல தீர்மானங்களும் நிறைவேற்றும் என்று சுடரொளியிலும் அந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார். அதேபோல இன்னும் அடுத்து வருகின்ற செய்தி, தமிழக கொந்தளிப்புக்கு புலம்பெயர் தமிழர்களே காரணம் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. 2008ஆம் ஆண்டில் கூட இப்படி இல்லை என்கின்றார் அமைச்சர் விமல் வீரவன்ச என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. தென்னிந்தியாவில் இருப்பவர்கள் மீண்டும் யுத்தத்தை விரும்புவதாகவும் அவர் தெரிவிக்கின்றார் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது இன்றைய சுடரொளி பத்திரிகையில். அந்த செய்தியை தொடர்ந்து மற்றும் ஒரு செய்தி சுடரொளியில், கொழும்பு பொதுநலவாய மாநாட்டில் இந்தியா பங்கேற்பது கேள்விக்குறி, பரிசீலனை செய்வதாக மன்மோகன் சிங் அறிவிப்பு. மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் G.K. வாசன் மன்மோகன் சிங்கினை சந்தித்து மாநாட்டை புறக்கணிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பரிசீலிப்பதாக மன்மோகன் சிங்கும் உறுதியளித்துள்ளார். குறிப்பாக மன்மோகன் சிங் அரசில் அங்கு வகிக்கின்ற ஒரு அமைச்சராக இருக்கின்ற கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கின்ற G.K. வாசனுடைய கருத்துகள் எவ்வளவு தூரம் மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளர்களாக இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியினர் அதை ஏற்றுக்கொள்ளப் போகின்றார்களா இல்லையா என்ற விடயம் குறித்த எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக அரசியல் அவதானிப்பாளர்கள் மத்தியில் இருக்கின்றவை ஒரு உண்மையான விடயமாக இருக்கிறது. என்றாலும் வளமை போன்று இந்தியா இதில் மௌனம் சாதிக்குமா அல்லது கலந்து கொள்ளுமா என்ற ஒரு விடயம் பொதுவாக எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகையுடைய பக்கத்துக்குள் அழைத்து செல்ல காத்திருக்கிறோம். முதலில் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். இலங்கை தமிழருக்கு ஆதரவாக தமிழ் திரையுலகு அடித்திரள்வு என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. தமிழ் ஈழம் உட்பட தமிழக அரசின் தீர்மானத்தை இந்திய மத்திய அரசு அமுலாக்க வேண்டும் என்று வலியுறுத்தல் என்ற பிரதான தலைப்புச் செய்தியோடு வெளியாக இருக்கின்றது இன்றைய தினக்குரல் பத்திரிகை. மற்றும் ஒரு செய்தி தினக்குரலில், யுத்தத்தில் உயிர் நீத்த போராளிகளுக்கு யாழ்ப்பாண நிகழ்வில் அஞ்சலி செலுத்திய அமைச்சர்கள். அமைச்சர் விமல் வீரவன்ச கலந்து கொண்ட குரநகர் வீடமைப்பு திட்ட நிகழ்வில் உயிர் இழந்த மக்களுக்கும் போராளிகளுக்கும் முதலில் அஞ்சலி செலுத்துமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய கொடி ஏற்றப்படவில்லை எனவும் தினக்குரல் செய்தியாளர் கூறியுள்ளார். என்ற செய்தியை தொடர்ந்து இன்னும் ஒரு செய்தியை பார்க்கலாம். வெளிநாட்டு ராஜதந்திரிகளோடு அமைச்சர் பேராசிரியர் G.L. பீரிஸ் கலந்துரையாடல் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. இந்திய அமெரிக்க தூதரக அதிகாரிகளும் இதில் பங்கேற்பு என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. அமெரிக்க தூதரக அதிகாரியோடு தனிப்பட்ட முறையில் சந்திப்பு, ஜெனீவா தீர்மானம் பற்றி ஆராய்வு என்று அந்த செய்தி மேலும் தொடர்ந்து செல்கிறது. மற்றும் ஒரு செய்தி இறுதியாக தினக்குரலில், அரசாங்கத்தில் இருந்து பலர் விலகி ஜனநாயக கட்சியில் இணைவார்கள், சரத் பொன்சேகா நம்பிக்கை என்ற அந்த செய்தி வந்திருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் தினக்குரல் மற்றும் சுடரொளி மற்றும் வீரகேசரி ஆகிய பத்திரிகைகள் வெளியாக இருக்கின்ற செய்திகளாக இருக்கிற. தொடர்ச்சியாக தமிழகத்தில் தொடர்கின்ற எதிர்ப்பலை குறித்தும் அதனைத் தொடர்ந்து
அமைச்சர் விமல் வீரவன்ச குறிப்பிட்ட கருத்துகள். அதனைத் தொடர்ந்து முஸ்லிம்களுக்கு எதிராக சில கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அழுத்தங்கள் மற்றும் தமிழக தீர்மானத்தை நிறைவேற்றிய செல்வி ஜெயலலிதா இந்திய மத்திய அரசு அதை ஏற்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் தொடர்பான பல்வேறு விடயங்கள். இன்றைய தினக்குரல், வீரகேசரி மற்றும் சுடரொளி ஆகிய பத்திரிகைகள் மட்டுமன்று ஏனைய பத்திரிகைகளும் இந்த செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்தும் உலக அதாவது ஐரோப்பிய செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு மீண்டும் சந்திப்போம். வாசுகி, அவளே நீ அடக்கிற. இந்த வீட்டுக்கு வர மாப்பிளை பத்தி யார் விசாரிக்கணும்னு ஒரு வரமுறை இருக்கு. யார் அந்த மனோகரன்? ரோட்ல போறவன். அவன் போய் எப்படி என் மருமகன் பத்தி விசாரிக்க முடியும்? ஏய், மாச சம்பளக்காரனுக்கு வாக்கப்பட்ட அவதிப்படணுங்கிறது உன்னோட தலையெழுத்து. ஆனா கவிதாக்கு அப்படி இல்ல, முரளி கோடீஸ்வரன். அதுலதான் எனக்கு சந்தேகம். நீ பிறந்ததிலேயே பாதி சந்தோஷம் போச்சு. வயசுக்கு வந்ததும் இருந்த மீதி சந்தோஷம் போச்சு. அவ்வளவு யோகமான காலத்துல நீ ருத்துவானது இந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்கு தான். ஐரோப்பிய வனம் பகுதிகள் மீண்டும் உங்களை அழைத்துக் கொண்டு வருகிறோம். வணக்கம் ஐரோப்பா நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நல்ல ஒரு மாற்றத்தோடு எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக நாங்கள் பல விடயங்களை உங்களுடைய பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம். இந்த இடத்தில் அடுத்து வருகின்ற ஐரோப்பிய வனம் பகுதியில் முதலில் நாங்கள் பார்க்க இருப்பது பிரித்தானியாவினுடைய செய்தியை பார்க்க இருக்கிறோம். நேற்றைய நாள் பொதுவாக M25 தொடர்ச்சியாக மிகவும் ஒரு போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியாக காணப்பட்டது. வாகனங்கள் நகர முடியாத ஒரு சூழலாக இருந்தது. அதற்கான செய்தியை தான் நாங்கள் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம். நேற்றைய நாள் 2 லோரி ஓட்டுநர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் ஒரு விபத்து குறித்து இசெக்ஸ் போலீசார் குறிப்பிட்ட தகவலை வெளியாகி இருக்கிறார்கள். M25 நேற்று இடம்பெற்ற விபத்து குறித்த செய்தியை தான் நாங்கள் உங்களுக்கு முதலிலே தர இருக்கிறோம். இது குறித்து அந்த இடத்தில் தீயணைப்பு படை வீரர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய சேவைகளை ஈடுபடுத்தி இருந்தார்கள். இதில் ஒருவர் மரணமடைந்திருப்பதாக கூட சொல்லப்படுகிறது. அதிலே பாதிக்கப்பட்ட அடுத்த மற்றவர்கள் இதில் நேரடியாக ஹெலிகாப்டர் வரவழைக்கப்பட்டு ராயல் லண்டன் ஹாஸ்பிட்டலுக்கு அவர்களை நேரடியாக எடுத்துச் செல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. காயமடைந்த நிலையில் அவர்களை எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. இதில் தொடர்ச்சியாக 5 வாகனங்கள் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் சிறிய வாகனங்கள் கூட சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் குறித்த தேடுதல்களையும் இந்த போலீசார் மேற்கொண்டு இருப்பதாக இந்த செய்திகளிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. நேற்றைய நாள் M25 ஒரு மிகப்பெரிய ஒரு குறிப்பாக சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஆக்சிடென்ட், ஒரு விபத்து இடம்பெற்றிருப்பதாக அந்த செய்திகளிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. நேற்றைய நாள் தொடர்ச்சியாக ஒரு M25 பகுதியில் போக்குவரத்து நெரிசல் நிலை காணப்பட்டது. பலருக்கு அந்த விடயங்கள் தெரியாது. ஆகவே அது குறித்த செய்தியை நாங்கள் உங்களோடு பகிர்ந்திருக்கிறோம். விடுமுறை காலத்தில் கூட அப்படி இருக்கின்றது இல்லையா? அடுத்ததாக ஜெர்மனி நாட்டிலிருந்து ஒரு செய்தியை பார்ப்போம். ஜெர்மனியில் ஹை ஃபீவர் என்று கூறுவார்கள். அந்த ஹை ஃபீவர் இங்கேயும் கூட பொதுவாக உள்ள ஒரு காலநிலை மாற்றங்கள் வருகின்ற பொழுது இந்த ஹை ஃபீவருடைய தாக்கம் பொதுவாக எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் ஜெர்மனியில் அது குறித்த ஒரு ஆய்வறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கிறது. ஆமாம், ஜெர்மனியில் ஹை ஃபீவர் என்னும் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்கள் இவ்வருடம் ஏற்பட்ட கடும் குளிர் காலநிலையினால் தற்போது ஹை ஃபீவர் வரும் அச்சத்திலிருந்து விடுபட்டுள்ளனர். ஆனாலும் கூட லைப்சிக் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் எனும் மருத்துவ சாலையில் காது மூக்கு தொண்டை மருத்துவரான டாக்டர் ப்ரொஃபஸர் அண்ட்ரேயாஸ் டீட்ஸ் என்று அழைக்கப்படுபவர் ஒரு எச்சரிக்கை தகவல் ஒன்றினை வெளியிட்டிருக்கின்றார். ஜெர்மன் மக்கள் இனித்தான் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும் என கூறியுள்ளார்.
அதிகுளிரின் காரணமாக தற்போது மரங்களில் இலைகளோ அல்லது பொலன் என்று அழைப்பார்கள் அந்த அலர்ஜி வரும் அந்த பூக்களை அலர்ஜி பூக்களோ காணப்படாவிட்டாலும் கூட காலநிலை வெப்பமாகிவிட்டால் கூட சற்று வெப்பமாகிவிட்டால் கூட உடனடியாக ஏற்படும் அந்த சாதாரண தடிமல் காய்ச்சல் கூட கடுமையான ஹேய் ஃபீவரினை கொண்டு வந்துவிடும் என்று அண்ட்ரியாஸ் டீட்ஸ் என்பவர் கூறியிருக்கின்றார். மேலும் ராக் வீட் என்று அழைக்கப்படும் பயங்கரமான பொலன் பூக்கள் வகை தற்போது நோர்த் அமெரிக்காவிலிருந்து ஜெர்மனி நாட்டிற்கு பரவி பறந்து வருவதாக ஃப்ராங்க்ஃபர்ட்டர் ரundschau எனும் பத்திரிகையில் நேற்றைய தினம் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. இந்த பொலன் பூக்கள் வகை அலர்ஜியினால் ஜெர்மனியில் ஏறத்தாழ 12% மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதும் இந்த இடத்தில் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. பொதுவாக இந்த காலநிலை மாற்றத்தோடு இந்த ஹே ஃபீவர் என்பது வரக்கூடிய சாத்தியக்கூறு இருப்பதால் ஆகவே எல்லோரும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டிய விடயம். பொதுவாக எல்லோரும் இதிலே பாதிக்கப்படுவது என்பது ஒரு சாதாரணமான நிலை என்று கூட பார்க்கலாம். என்றாலும் அது குறித்து முன்கூட்டிய தயார்படுத்தல்களில் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த செய்திகள் வந்திருக்கிறது. இப்பொழுது அந்த பஞ்சுகள் வெடித்து பரவுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அந்த காலநிலை சார்பான மையங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்து இன்னொரு செய்தியை பார்க்க இருக்கிறோம். ஜெர்மன் செனட் பவுலிஸ் என்ற 2ஆம் பிரிவு கால்பந்து அணியினுடைய பந்து காப்பாளர் ஒருவர் விளையாட்டினுடைய இறுதி நிமிடத்தில் கோல் அடித்து தன்னுடைய அணியை தோல்வியிலிருந்து மீட்டெடுத்துள்ளமை குறித்த ஒரு செய்தி வந்திருக்கிறது. தோல்வியிலிருந்து மீட்டெடுக்கின்ற பொழுது அணியினர் ரசிகர்கள் அத்தனை பேரும் அளப்பரிய ஒரு ஆனந்தம் அடைந்து சந்தோஷ கண்ணீர் விடக்கூடிய அளவுக்கு அந்த வெற்றி வாய்ப்பு அவர்களுக்கு வந்திருக்கிறது. காப்பாளர் பிலிப் ஜோனார் படர்போன் அணிக்கு எதிரான போட்டியில் 28,000 ரசிகர்கள் முன்னிலையில் கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற இந்த போட்டியில் கோர்னர் கிக் மூலம் இந்த பந்தை அடித்து அதுவரை 2-1 என்றிருந்த அந்த போட்டி நிலையை அவர் சமன் செய்திருக்கிறார். இந்த வித்தியாசமான கோல் தன்னுடைய வாழ்நாளிலே மறக்க முடியாத விடயமாக இருக்கும் என்றும் வெற்றியை விட சமன் செய்ததே தனக்கு சவாலாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதாகவும் பிலிப் ஜோனார் சொல்லியிருக்கிறார் என்ற விடயம் ஜெர்மன் பத்திரிகைகள் இருந்தால் வெற்றி என்ற அடிப்படையில் இறுதி நிமிடத்தில் பெறப்பட்ட வெற்றி என்ற அடிப்படையில் இந்த செய்திக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. பொதுவாக விளையாட்டில் என்பது வெற்றி தோல்வி என்பது சகஜம் என்று சொன்னாலும் கூட இறுதி நிமிடத்தில் பெறப்படுகின்ற தோல்வியை சமநிலை செய்தது என்பது நிச்சயமாக விளையாட்டு வீரர்களாக இருக்கின்றவர்களுக்கு அது ஒரு சந்தோஷமான விடயமாகத்தான் இருக்கும் என்பது ஒரு உண்மையான விடயம். அதுவும் அந்த விளையாட்டை ரசிக்கின்றவர்களுக்கு அது இன்னும் ஒரு சுவாரஸ்யத்தை இன்னும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதும் ஒரு உண்மையான விடயம்தான். அதனைத் தொடர்ந்து நாங்கள் பிரான்ஸ் நாட்டு பக்கம் செல்வோம். பிரான்ஸ் நாட்டு செய்திகளாக நாங்கள் முதலிலே பார்க்க இருக்கின்ற செய்தி பிரான்சில் சட்டமாக போகின்ற வேலை பாதுகாப்பு ஒப்பந்தம் எனும் சட்ட வரைவு இடதுசாரி கட்சிகளிடையே ஒரு பிளவை ஏற்படுத்தியுள்ளது குறித்த ஒரு செய்தி வந்திருக்கிறது. தொழிலாளர் நலன் கருதி சோசியலிஸ்ட் கட்சியினுடைய கொண்டு வர இருக்கும் புது சட்டமாக இருக்கின்ற வேலை பாதுகாப்பு ஒப்பந்தம் என்ற சட்ட வரைவை எதிர்கட்சிகள் மட்டுமன்றி இடதுசாரி கட்சிகளும் கடுமையாக எதிர்க்கின்றமை குறிப்பிடத்தக்கது. என்றாலும் ஆளும் சோசியலிஸ்ட் கட்சி இந்த சட்டத்தை கண்டிப்பாக செயல்படுத்த துடிக்கிறது என்பது முக்கியத்துவப்படுத்துகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த புது சட்டத்தின் மூலம் தொழிலாளர் நலன் பாதுகாக்கப்படும் என்று ஆளும் பிரான்ஸ் அரசாங்கம் உரக்க கூறினாலும் கூட இந்த சட்டம் தொழிலாளர்களுக்கு எதிரானது என்றும் முதலாளிகளுக்கு இந்த சட்டத்தால் அதிக லாபங்கள் ஏற்படுத்தப்பட்டு தொழிலாளர்களின் உரிமைகள் பறிக்கப்படும் என்றும் இந்த சட்டத்தை ஏற்க மறுப்பதாக கூட அந்த செய்திகளிலே சுட்டிக்காட்டப்படுகிறது. மற்றும் அது மட்டுமல்லாமல் குறிப்பாக இந்த சட்டத்தின் வாயிலாக ஒரு தொழிலாளியை எளிதாக வேலையை விட்டு நீக்கிவிட முடியும் என்றும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகிறது. இன்று பிரெஞ்சு நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த சட்ட வரைவு இன்னும் 4 நாட்களுக்கு விவாதிக்கப்படும் என்றும் இந்த சட்ட வரைவு இடதுசாரிகளிடையே ஒரு பிளவை ஏற்படுத்தியுள்ளது என்றும் நேற்றைய நாள் நடைபெற்ற இந்த பிரெஞ்சு நாடாளுமன்றம் குறித்த செய்திகளே வெளியாக இருக்கிறது. இந்த புது சட்ட வடிவத்தில் ஏற்கனவே பிரான்சினுடைய முக்கிய தொழிற்சங்கங்கள் ஒப்புதல் அளித்துள்ளன என்பது குறிப்பிடப்பட வேண்டியது என்று சுட்டிக்காட்டுகிறது. ஃபிகாரோ என்று சொல்லப்படுகின்ற பிரான்சில் இருந்து வெளிவருகின்ற பத்திரிகை இந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக வெளிவந்திருக்கின்றது மெட்ரோ எனும் பத்திரிகையில் பிரான்ஸ் நாட்டில் ஒரு செய்தி. பிரான்ஸ் மக்கள் எதிர்பார்த்திருக்கும் குடும்ப நல உதவி தொகையில், அதாவது அலோ கோஷியான் ஃபெமிலியால் என்று அழைப்பார்கள், அந்த தொகையில் மாற்றம் என்ற ஒரு தலைப்பில் ஒரு செய்தி. 2016ஆம் ஆண்டுக்குள் 2.14 பில்லியன் யூரோக்கள் மிச்சப்படுத்த குடும்ப நல உதவி தொகையில் மாற்றங்கள் பிரான்ஸ் அரசாங்கம் கொண்டு வரப்போவதாக செய்திகள் கடந்த 1 மாத காலமாக வெளிவந்து கொண்டிருந்தன. கடந்த வியாழன் அன்று பிரான்ஸ் 2 தொலைக்காட்சி பேட்டியில் இதை பிரான்ஸ் அரசு தலைவர் பிரான்சுவா ஓலந்து உறுதி செய்தார்.
எந்தவித மாற்றம் வர இருக்கின்றதோ என பிரான்ஸ் மக்கள் குழம்பியிருந்த நிலையில் லே எக்கோ என்ற பிரெஞ்சு நாளிதழ் ஒரு செய்தியை இன்று வெளியிட்டுள்ளது. அச்செய்தியில் வரவிருக்கும் குடும்ப நல உதவித்தொகை மாற்றத்தில் குறைவாக வருமானம் பெறும் குடும்பங்கள் பாதிக்கப்பட போவது இல்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மாறாக மாதம் 5009 யூரோக்கள் வருமானம் பெறும் 2 குழந்தைகள் கொண்ட குடும்பம் இதுவரை மாதம் பெற்று வந்த 127 யூரோக்கள் குடும்ப உதவி தொகையை இனிமேல்